ஆனால் திமுகவுடைய ஆட்சியில் 4 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தப்போ உங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அது எல்லாமே நிறைவேறிடுச்சா? ஒரே ஒரு வாக்குறுதி கூட நிறைவேறலண்ணா, எல்லாமே காத்துல போயிடுச்சு. ஆனால் சொன்னது ஒன்றுமே அவனுக்கு செய்யல. அதாவது அம்மா ஆட்சியில் வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, கல்யாண உதவித்தொகை கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. மற்றபடி பெண்களுக்கு இதில் படிப்புக்கு இது பண்ணாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, ஸ்கூலுக்கு எல்லாமே லேப்டாப் கொடுத்தாங்க, மாணவர்களுக்கு உணவகம் திறந்தாங்க, 1 ரூபாய்க்கு உணவகம் திறந்தாங்க, 3 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் மூடிவிட்டானுங்க திருட்டு பசங்க. ஆனால் ஒன்று கூட செய்யல, பொய்யே பேசுகிறானுங்க, வாய் ஃபுல்லாக திறந்தா பொய் பேசுகிறானுங்க. அதனால அவனுங்களுக்கு அவங்க அப்பா புத்தி தான் அவனுக்கு வரும்போது தெரியுது, இவன் புத்தி அவன் பிள்ளைக்கு வரும்போது தெரியுது. அதனால ஒரே ஒரு அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை 500 சொன்னான்றான், 1 இல்லை 5 கூட செய்யல அவனுங்க. கஞ்சாவை கட்டுக்கொள்ள காலேஜா நீங்க பாக்கிட்டு வளருது. அதனால பெண்கள் வெளியே போறதுக்கே இன்னும் முடியல. பெண்கள் பயந்து போறாங்க. நிறைய ஆட்சியில் தான் பாலியல் கொடுமை, கொள்ளைகள் நிறைய. அதனால இந்த ஆட்சி ஒழிவதற்கு மாண்புமிகு எடப்பாடியார், தமிழர் எடப்பாடியார் அவருடைய தலைமையில அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். புரட்சி தலைவர் ஆட்சி மலரும், புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி மலரும்.